வாங்க நான் எப்படி கோவக்காய் பொரியல் செய்கிறேன்னு பார்க்கலாம். நான் ஒரு இரும்பு வானல் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இரும்பு வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்டதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் ஆஃப் மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். மஸ்டர்ட் சீட்ஸ் நல்லா புரிஞ்சிட்டதுக்கப்புறம் அதில் 6-7 பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்தேங்க, அது அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரை வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேங்க, குட்டி குட்டியாக சாப் பண்ணி. இது 2-3 நிமிஷம் வதங்கிட்டதுக்கப்புறம் 300 கிராம் கோவக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அது அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு 10 to 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இது குக் ஆகிற கேப்பில் அடிக்கடி நடுவில் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சுன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நம்ம இதில் மசாலா பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் 1/2 டீஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடரும் 1 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடரும் 1/2 டீஸ்பூன் ஆஃப் cumin பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேங்க. சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை 2-3 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போட்டு நான் ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ண போகிறேங்க. அந்த 5 மினிட்ஸ் குக் பண்ணுற கேப்லேயும் அடிக்கடி திறந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தெளிக்கணும், தீயுதுன்னு தோணுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. உப்பு காரம் ஏதாவது உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கூடுதல் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் to 1/2 டீஸ்பூன் ஆஃப் பெப்பர் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டேஜ்லேயே கோவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சுங்க. இப்போயே கூட நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பட் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 3 to 5 மினிட்ஸ் பொறுமையாக வச்சு கிண்டி விட்டுட்டு இதை நான் ஆஃப் பண்ண போகிறேங்க. இந்த அயன் பேனில் ரோஸ்ட் ஆன கோவக்காய் ரொம்ப நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள்ங்க. அப்பப்போ நம்ம இதை டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கணும். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி கோவக்காய் வாங்குங்க. கோவக்காய் வாங்கிட்டு இந்த மாதிரி கோவக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.